ஐரோப்பா தற்போது முஸ்லிம்களின் புகலிடமாக மாறி வருகிறது. இங்கு வசிக்கும் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 2,60,00,000. மொத்த மக்கள் தொகையில் இது 5%. அதே நேரம் இஸ்லாமிய சமுதாயம் பிறரை விட அதிக இளைஞர்களை கொண்ட சமுதாயமாக இருப்பதாக பிரபல பத்திரிகையான தி எகனாமிஸ்ட் குறிப்பிடுகிறது. பெரும்பாலான ஐரோப்பிய நகரங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முகமது என பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. ஐரோப்பாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த மண்ணின் பூர்வ குடிகள் அல்ல. பல இன கலாச்சாரங்களை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் ஐரோப்பாவில் வாழ்கின்றனர். பிரிட்டனில் முழுமையான மத சுதந்திரம் இருந்தாலும் பிரான்சில் பல இடங்களில் இஸ்லாமிய பெண்கள் முகத்திரை அணியவும் மத அடையாளங்களை வெளிப்படுத்தவும் தடை உள்ளது. அதே நேரம் பிரான்சில் உள்ள முஸ்லிம்கள் அண்டை வீட்டாரோடு நெருங்கி பழகுகின்றனர். இதனால் கிறிஸ்தவர்கள் தங்கள் அண்டை வீட்டுக்காரர் முஸ்லிமாக இருப்பதையே விரும்புகின்றனர். அமெரிக்க வாழ் முஸ்லிம்கள் தங்கள் நாட்டிற்கு விசுவாசமானவர்களாகவே உள்ளனர். எனினும் வெள்ளை மேலாதிக்கம் காரணமாக தாங்கள் பாதிக்கப்படுவதாக 2017ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 42% முஸ்லிம் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விரோதத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஆதரிக்கிறார். அமெரிக்க குடிமக்களில் 5இல் ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கக்கூடாது என தெரிவிக்கின்றனர். மெக்சிகோ எல்லையில் சிலர் தொழுகை விரிப்புகளை விட்டுச் சென்றதை சுட்டிக்காட்டி அங்கு தடுப்புச் சுவர் தேவை என டொனால்ட் ட்ரம்ப் பேசியது முக்கியத்துவம் பெறுகிறது. சிரியா, ஈராக் போன்ற நாடுகளில் நடைபெறும் உள்நாட்டு போர் இஸ்லாமியர்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திய சூழலில் அங்கிருந்து சென்ற அகதிகள் ஐரோப்பாவிற்கு 3வது முறையாக இஸ்லாமை அறிமுகம் செய்து வைக்கின்றனர். முதல் முறையாக கலீஃபாக்கள் ஆட்சியில் 8ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயினுக்குள் இஸ்லாம் நுழைந்தது. பின்னர் 14ஆம் நூற்றாண்டில் உதுமானிய பேரரசின் ஆட்சி காலத்தில் ஐரோப்பாவிற்கு இஸ்லாம் அறிமுகமானது. ஆனால் 2 முறையும் இஸ்லாம் அங்கு வரவேற்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை அன்பால் இஸ்லாம் அறிமுகமாகியுள்ளதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர்.